ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா RNFI சர்வீசஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2015 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இவங்க மெயினாக ப்ரொவைடர் ஆஃப் ஃபின்டெக் சொல்யூஷன்ஸ். ஸோ ஃபின்டெக் சொல்யூஷன்ஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆன்லைன் போர்ட்டல் ப்ளஸ் வெப் அப்ளிகேஷன் as well as மொபைல் அப்ளிகேஷன் வழியாக டிஜிட்டல் பேங்கிங் சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ எங்களோட எய்ம் பார்த்தீங்கன்னா த்ரூஅவுட் இந்தியா, ஸோ அந்த கண்ட்ரி ஃபுல்லாக ஒரு டெக் எனேபிள்டு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணோம், இன்க்ளூடிங் த ரிமோட் ஏரியாஸ் கூட. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணோம். அதான் எங்களோட விஷன். ஸோ அப்படி ஆரம்பித்த கம்பெனி தான் இது. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக 5 வெர்டிகல்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ டொமஸ்டிக்கில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கும் இந்தோ நேபாள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கும் இவங்க பேமெண்ட் பாத்வே கிரியேட் பண்ணியிருக்காங்க த்ரூ இட்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் பேங்கிங். இப்போ ரூரலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்காது. ஸோ அவங்களாம் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் அண்ட் பயோமெட்ரிக் வச்சு இந்த கம்பெனி ஆதார் பேங்கிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஃபார் ரூரல் ஏரியாஸ். ஸோ ஆதார் பேங்கிங் வழியாக அவங்க மணி ட்ரான்ஸ்ஃபர், விட்ராவல், ஸோ எல்லாமே இங்கே செக் பண்ண முடியும். தேர்டு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி பேமெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் ஜிபேலாம் இது இருக்கு இல்லையா, யூட்டிலிட்டி பேமெண்ட்ஸ், கேஸ் பில், ரீசார்ஜ், டிடிஹெச், மொபைல், ஸோ இது எல்லாமே இவங்களோட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே இந்த பேமெண்ட்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஏடிஎம். ஸோ இப்போ ஷாப்பில் போயிட்டு நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா ரீட்டைலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஏடிஎம் சொல்கிறப்ப சின்ன பிஓஎஸ் சேல் மிஷின் வச்சுருப்பாங்க. அதுவும் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் சர்வீசஸ். ஸோ ட்ராவல் சர்வீசஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அண்ட் ஃப்ளைட் புக்கிங். ஸோ ட்ரெயின் அண்ட் ஃப்ளைட் புக்கிங்க்கான சர்வீசஸ் இவங்களோட பிளாட்ஃபார்மோட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம ட்ராவல் சர்வீசஸும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இவங்க ப்ரொவைட் பண்ணுற மேஜர் ப்ராடக்ட்ஸ். இஷ்யூ டீலர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேண்ட் 98 to 105 செட் பண்ணிருக்காங்க. லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1200. ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் 1 லாட் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 1 லாட் பார்த்தீங்கன்னா 1,26,000 rupees. ஸோ டே 1 இன்னி தான் ஐபிஓ பிரான்ச் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 10 times இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா ஸோ 22, 23, 24 பார்த்தீங்கன்னா 3 ஃபினான்ஷியல் இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா அசட்ஸ் ஸ்டடியாக இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 22லேருந்து 23ல் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இதே 23லேருந்து 24 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு கம்பெனி ஸ்டேட் பண்ணுறாங்கன்னா 23லேருந்து 24 பார்த்தீங்கன்னா என்னோட மணி எக்ஸ்சேஞ்சர் சர்வீஸ் நல்லா குரூவ் ஆயிருக்கு. ஸோ அதில் ரெவன்யூ நல்லா பார்த்தீங்கன்னா 24ல் பார்த்தீங்கன்னா இவங்களோட பாட்டம் லைன் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு சொல்லியிருக்காங்க. ஐபிஓ டைம் லைன் பார்த்தீங்கன்னா ஜூலை 22 இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகுது. ஜூலை 24 க்ளோசிங். அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 25. ரீஃபண்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 26. லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 29. ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ண என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரே மார்க்கெட் ப்ரைஸ் 65 rupees கிட்ட இருக்குது. ஸோ 65 rupeesோட ப்ரைஸ் பண்ண ஆட் ஆச்சுன்னா 61.90% கிட்ட ஐபிஓ லிஸ்ட் ஆகும். ஸோ ஒரு டீசென்ட் லிஸ்டிங் நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த ஐபிஓவில். ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ பாட்டம் லைன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 ஃபினான்ஷியல்ஸ் இயராக அவ்வளோ ஸ்டெடியாக க்ரோ ஆகல. ஸோ லாஸ்ட் 2 ஃபினான்ஷியல்ஸ் இயராக தான் நல்ல க்ரோத்தாக இருக்குது. ஸோ அதனால் ஃபினான்ஷியல்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை, ஆவரேஜ் தான். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஓஐ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29.74% இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 கிட்ட இருக்குது.
ஸோ இந்த 3 ஃபேக்டர் வச்சு பார்க்கும்போது லிஸ்டிங் கெயின்காக இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாம். லாங் டேர்முக்கு வந்து ஸோ இந்த ஐபிஓ வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை. ஸோ லாங் டேர்முக்கு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்டிங்காக இந்த ஐபிஓ வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா வேறு டாபிக் என்ன நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.